ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தலைமை சபையிலே கர்த்தருடைய வார்த்தை கிளை சபை ஊழியராக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு தொடர்ச்சியாக இந்த வருடம் முழுதுமாய் கர்த்தர் 11 மாதங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உன் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். வாசித்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். சாலமோனின் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம். அதிலே ஞானத்தை குறித்தும் போஜன பந்தியிலே முதன்மையான இடத்தை நீ நோக்கக்கூடாது, அதே போல மூடருடைய போஜனத்தை இச்சிக்கக்கூடாது, நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை என்று ஆண்டவராகிய தேவன் சாலமோன் ஞானியின் மூலமாக இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை பற்றி நாம் அறிய வேண்டிய தகவல் உண்டு. சாலமோன் ஞானி தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலை அரசாண்ட ராஜாவுமாகிய இந்த சாலமோன் ஆண்டவராகிய தேவனிடத்திலே ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு உகந்த விண்ணப்பத்தை வைத்தார். இந்த சாலமோனை குறித்தும் நீதிமொழிகளை குறித்தும் விசேஷமாய் வாலிபர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், குடும்ப ஸ்திரீகள் எல்லாருக்குமான ஒரு கலவையாக புதிய ஏற்பாட்டிலே லூக்கா எப்படி காதுகளால் கேட்டும் கண்டும் விசாரித்தும் அதை தீர்க்கமாக லூக்காவினுடைய புஸ்தகத்திலே லூக்கா எழுதியிருக்கிறாரோ, அதுபோல இந்த சாலமோன் ஞானி இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பார்க்கின்ற போது அவர் அவ்வளவு ஞானமாக அதை எழுதியிருக்கிறார். இப்போ தேவனுக்கு அன்பானவர்களே, நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிக்கிற ஒவ்வொருவரும் அவர் சொல்லுகிற சத்தியம், நீங்கள் முதல் அதிகாரம் தொடங்கி கடைசி அதிகாரம் வரைக்கும் அவர் சொல்லுகிற காரியம் ஞானம், 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 புத்தி. நீ எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. இப்போ இன்றைக்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அதிகாலை வேளையில் இந்த காலை வேலை எல்லாருக்கும் கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது, காலை அதிகாலை குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளோடு பேச அவர் இறங்கினார். அல்லேலூயா. அந்த மனுஷரை காணும்படியாக அவர்கள் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், பரிசுத்தமாக இருக்கிறார்களா, நான் கொடுத்த பிரசன்னத்தில் இருக்கிறார்களா, வல்லமையில் இருக்கிறார்களா, என்னுடைய பிரசன்னம் அவர்களை மூடிக்கொண்டிருக்கிறதா என்பதை பார்க்க ஆவியான தேவன் அந்த இறங்கினார். இப்போது நம்ம மத்தியிலும் அதே தேவன் இறங்கியிருக்கிறார். நமக்கு கொடுத்தாரு அந்த வல்லமை. நம்முடைய துதியிலே அவர் மகிழும்படியாக, நம்முடைய துதியிலே அவர் ஆனந்திக்கும்படியாக வேதம் சொல்லுகிறதல்லவா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எத்தனை பேர் துதித்தோம்? எத்தனை பேர் ஆராதனை 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருமா? வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதியவைகள். காலைதோறும் அவருடைய கிருபை பலன் புதுசுங்க. அந்த புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் புதிய பலத்தோடு புதிய சிந்தையோடு
நாம் தேவனை துதிக்கணும். எது கடமை எது உரிமைன்றதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. கடமை என்பது வேதத்தின் அடிப்படையிலே, சுவிசேஷம் என்பது நம் எல்லார் தலைமீதே விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆனால் உரிமை என்பது திருச்சபை என்பதை மறந்து போகாதீங்க. திருச்சபை என்பது எல்லாருக்குமானது. அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையை பாருங்கள். அவர்கள் துதிப்பதிலே, ஜெபிப்பதிலே, அவர் ஜெபத்திலே உறுதியாயிருந்தார்கள். இப்போ இன்றைக்கு வந்திருக்கிற நம் ஒவ்வொருக்குள்ளே இருக்கிறதான அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய அளவு என்ன? வேதத்தை கேட்கும்படியாக வேதம் சொல்லுகிறது, சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். எத்தனை பேர் சத்தியத்தை கேட்கும்படியாக தன் இருதயத்தை புதுப்பித்துக் கொண்டு தன்னுடைய எல்லா பாரங்களையும் உதறி தள்ளிவிட்டு, ஆண்டவர் இன்றைக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாய் நம்மோடு அவர் பேச இருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலிருந்து சரியா இன்னும் 30 நிமிடங்கள் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருக்கு மகிழ்ச்சி. வேதத்தில் நான் வாசித்த வேத பகுதியில் நாம் 17வது மற்றும் 18வது வசனத்தை நம்மில் ஒரு வாசிக்கலாம். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் சொல்லுங்க. எல்லார் வீட்டிலையும் இன்னைக்கு வசனம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? நிலைக்கால்களில் மாட்டப்பட்டிருக்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் சொல்லப்பட்டபடி அதை உன் ஞாபகக்குறியாக நீ எழுதிக்கொள். அது மாத்திரமல்ல, உன் வீட்டில் மாற்று சொல்றார். இன்னைக்கு அநேகருடைய வீட்டில் அந்த சுவரிலே வசனம் இருக்கிறது, கையிலே வசனம் இருக்கிறது, கையிலே வசனம் இருக்கிறது. எல்லாருடைய வீட்டில் வசனம் இருக்கிறது, நம்முடைய கரத்தில் வேதம் இருக்கிறது. ஆனால் எத்தனை பேருடைய இருதயத்தில் இந்த வசனம் இருக்கிறது? நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அங்கே சாலமோன் சொல்லுகிறார், நல்லா கவனி, நீதிமொழிகளை எழுதின சாலமோன் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எந்த காரியத்தில் முடிவு வரப்போகுது? இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருக்கிற விசுவாசம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற போது இருக்கிற நம்பிக்கை வர 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 வரன்னு ஆயிடுது. அந்த நம்பிக்கை குறைந்து போகிறது. நான் இல்லை என்று சொல்லவே மாட்டேன். நம்பிக்கை குறைந்து போகிறது, விசுவாசம் குறைந்து போகிறது, ஜெபம் குறைந்து போகிறது, ஊழியம் குறைந்து போகிறது, வேத வாசிப்பு குறைந்து போகிறது. பிரியமானவர்களே, முடிவை பார்க்காமல் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கர்த்தர் மீது எந்த நம்பிக்கையிலே நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டு மீட்பர் திருச்சபையில நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை. அல்லேலூயா. மற்றவங்க நம்பிக்கை வைக்கிறாங்களா? இல்லையே, உன் நம்பிக்கை. நீ எப்படிப்பட்ட நம்பிக்கையை தேவன் மீது வைத்திருக்கிறாய்? நிச்சயமாகவே தேவன் சங்கீதம் 138 சொல்லப்பட்டிருக்கிறபடி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமானால், இந்த காலை வேளையில அது ஊழியக்காரராக இருக்கட்டும், ஊழிய செய்கிறவர்களாக இருக்கட்டும், 3வது வாரம் மிஷனரி வாரமாக நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தார் ரட்சிக்கப்படாமல், ஒருவேளை உங்க வீட்டுக்கு எதிரே இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாமல் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க, அல்லது வெளியே இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க, அவங்க ரட்சிக்கப்படலையே பல முறை போய் செஞ்சுட்டு, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்ல அதுக்கு ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. சங்கீதம் 3ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, அப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை, வருகிற ஆண்டில் அதுக்கு ஒரு முடிவு உண்டு.
ஐயோ, நான் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறேனே, எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லையே என்று சொல்லி ஜெபித்து கொண்டவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு முடிவை தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்போது என் வியாதிக்கு முடிவே இல்லையா, நான் மாத்திரை இத்தனை வருஷமா சாப்பிட்றேனே, என் குடும்பத்தில் வருமானம் பத்தலையே, எனக்கு எப்போது என் வேலை ஸ்தானத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எப்போது என் ஜெப வாழ்க்கை, என்னால் காலையிலேருந்து ஜெபம் பண்ணவே முடியலையே, வேதத்தை வாசிக்கவே முடியலையே. இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாகவே அதை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட போகிறார். அல்லேலூயா. ஆரம்பத்தை வீட கட்டும் போது, திருமண காரியங்களை நீங்கள் செய்கிற போதும், ஜெப வாழ்க்கையில கூட நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுவேன், ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணாத இருந்தவங்களா, உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், முதலாவது 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. முதலாவது 5 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. நேற்று 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போதும், அது இந்த வாரம் ஃபுல்லாக வச்சு ஓட்டிடலாம். அப்படி அல்ல, முதலாவது 5 நிமிஷம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்களேன். என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா, 5 நிமிடம் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா 5 மணி நேரத்தை நான் ஜெபிக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன்ங்கிற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் நீங்க ஓடினீங்க, நல்லா விசுவாசத்துல நல்லா ஓடுனீங்க, சபை ஊழியம் சொன்னா நல்லா ஓடுனீங்க. ஆனா எப்போ விசுவாசம் குறைந்ததோ, கர்த்தர் மீது வைத்திருந்த நம்பிக்கை எப்பொழுது குறைந்ததோ, அது முதல் தாங்க நமக்கு அடிக்கு மேலே அடி, தோல்விக்கு மேலே தோல்வி. அந்த நம்பிக்கையை எதை விட்டாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாய் கவனி. நான் வேதத்தில் சொல்லுகிறேன், ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய தகப்பனை விட்டு, தன் தகப்பனாலும், நன்றாய் கவனிங்க, தகப்பனாலும் தாயினாலும் சகோதரனாலும் துரத்தி விடப்படுகிறான் யாக்கோபு. அவன் பேர்சபாயை விட்டு தூரமாய் அவன் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். இரவிலே பொழுது பட்டு போன அந்த நேரத்திலே யாக்கோபு என்ன செய்கிறான், ஒரு கல்லை எடுத்து படுத்துக் கொள்ளுகிறான். தேவன் தரிசனமாகிறார், இந்த இடத்தை, இந்த பூமியை நான் உனக்கு சொந்தமா கொடுப்பேன்னு சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார் யாக்கோபுக்கு. நல்லா கவனிங்க. அதே தேவன் ஆபிரகாமை சந்தித்தவர், ஈசாக்கை சந்தித்தவர், இப்போது யாக்கோபையும் சந்திக்கிறார். உன் தகப்பனுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தார். நம்பினாருங்க ஆபிரகாம். நன்றாய் கவனிங்க. ஆபிரகாம் வரும்போது எவ்வளவு செல்வத்தை கொண்டு வந்தார் எனக்கு தெரியாது. ஆபிரகாம் சிலை வழிபாடிலே இருக்கும்பொழுது தேவன் அவரை அழைப்பதற்கு முன்பதாக எவ்வளவு செல்வந்தனாய் இருந்தார் எனக்கு தெரியாது. அவர் தேவன் அழைத்த போது தன்னை அழைக்கிறவர். 1 தெசலோனிக்கேயர் 5:24 சொல்லப்படுகிறது அல்லவா, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. ஐயோ, என் மகளுக்கு எப்போதான் குழந்தை பிறகு போகுது. அல்லேலூயா. 2026ஆம் ஆண்டிலே கர்த்தர் அதற்கான பதிலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே இதை சொல்றது ஒரு மனுஷன் இல்லைங்க, நீங்க நம்பிக்கை வைக்கிறது ஒரு மனுஷன் மேல இல்லைங்க, வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை போதித்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர் மேல அல்ல, வசனத்தின் மேல, அந்த வசனத்தை கொடுத்த ஆண்டவர் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யாக்கோபு இப்பொழுது வருகிறார். இதுவரைக்கும் அவன் தேவனோடு பேசியிருப்பாரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் யாக்கோபை சந்தித்து நான் கொடுப்பேன் சொன்ன தேசத்துக்கு, இந்த இடத்தை நான் உனக்கு சொந்தமா கொடுப்பேன்னு சொன்ன தேவன், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த சத்தியத்தை நிச்சயமா ஏற்றுக்கொண்டு பேசுகிறவர் சாதாரணமான ஒரு தெய்வம் அல்ல. அவர் கல்லும் மண்ணும் அல்ல, உயிர் இல்லாத தெய்வம் அல்ல, உயிர் உள்ள தெய்வத்திடத்திலே அவர் 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 என்னோடு கூட பேசுகிறவர். யோபு சொல்லும் போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தெய்வம் தான் எல்லா காரியங்களும் உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. செத்து போயிருக்கிற கர்ப்பத்தில் பிள்ளை பிறக்கும்னா அது ஆண்டவராகிய தேவன் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முடியும். அல்லேலூயா. நம்புங்க. மாத்திரை மருந்து இதெல்லாம் ரெண்டாவது.
ட்ரீட்மெண்ட்லாம் இதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது யார் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும்னா, யாரை நம்பணும்னு சொன்னா ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியம், நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், என் காரியம் வாய்க்கவே இல்லை சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? ஆனால் யாக்கோபுக்கு வாக்குரைத்தவர், அவர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவங்களாம் நம்பினாங்க, ஆபிரகாம் நம்பினார். 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது, அவனுடைய செல்வத்தை இந்த பூமியாலேயே தாங்க முடியல. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவங்க? ஹல்லேலூயா. வசனத்தை நம்பணும், கர்த்தருடைய வார்த்தையை முழுசா நம்பணும். நான் ஏற்றுக்கொண்ட தேவன் எப்படிப்பட்டவர்? அதுதான் யோபுவும் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீ நினைத்தது, நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் யாராலும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளதான் நமக்கு சோம்பேறிதானம், அதுக்காக ஜெபிக்கிறது இல்லை. வேதத்தின்படி, வேதம் சொல்லுகிறபடி, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் வாழ்கிறோம் என்றால் இல்லை. வேதத்தின்படி, வேத வசனத்தின்படி வாழ்கிறது தான் பரிசுத்தமான வாழ்க்கை. வேதம் என்ன சொல்லுகிறதோ, வேதம், நான் இப்போது ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக காண்பிக்கிறேன். இதே நீதிமொழிகள் புத்தகத்தில், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிட இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அந்த வேத சத்தியத்தை கேட்கிறோம், கேட்டு அதன்படி வாழும்போதுதான், அந்த வசனத்தின்படி வாழும்போதுதான், ஏன்னா தேவன் வார்த்தையாக இருக்கிறார், அந்த வார்த்தையின்படி வாழுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம சோதனை வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெபம் பண்ணுறோம். இங்கே இருக்கிற மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜுரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெபம் பண்ணுவோம். நான் ஜுரம் வர்றதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணுவேன். எதுனா ஒரு பலவீனம் வருதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர், இன்றைக்கு இருக்கிற கால்வலி இனி வரக்கூடாது ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனைக்கு உட்படாதபடி, சோதனை வந்துட்ட பிறகு நீ ஜெபம் பண்ணாத, சோதனைக்கு உட்படுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிடு? ஜெபம் பண்ணிடு. அதிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? விடுவிச்சிருவார். ஹல்லேலூயா. நம்ம மறுபடியும் யாக்கோபு இடத்துல வருவோம். இப்போது யாக்கோபு தன் மாமனுடைய வீட்டுக்கு போகிறாரு. 14 வருஷம் வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவருடைய மாமன் என்ன செய்கிறார்? இவரை வஞ்சிக்கிறார். 2வது பொண்ணை கட்டித்தர சொல்லி முதல் பொண்ணை கட்டித்தர, அப்புறம் இன்னொரு பொண்ணுக்காக 14 மறுபடியும் 7 வருஷம் நீ என்ன பண்ண வேலை செய்ய சொல்லி, அதன் பின்பு இல்லை இப்போ பெருகிச்சு கூட்டம், நாங்கள் கிளம்புறோன்னு சொல்கிற போது அவனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை வஞ்சிக்கிறார். ஆனால் யாக்கோபின் தேவன் சாதாரணமானவரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கேட்கிறதை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. புள்ளி உள்ள ஆடுகள் போடணும் சொன்னா போடுது. யாக்கோபின் தேவன் சாதாரணமானவர் அல்ல, ஈசாக்கின் தேவன் சாதாரணமானவர் அல்ல, ஆபிரகாமின் தேவன் சாதாரணமானவர் அல்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஒருத்தனை கீழே தாழ்த்தியும் ஒருத்தனை உயர்த்தி வச்சா தாழ்த்தி, நீ எவனை தாழ்த்தி வைக்கிறியும் அதிகாரத்தினால அவனை கர்த்தர் உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை அப்படி தட்டி உட்கார வச்சிடறாங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே வருகிற நாட்களில், வருகிற வருஷத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வியாதியிலிருந்து விடுதலை, உன் பண கஷ்டத்தில் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆனால் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. ஆபிரகாமை குறித்து, அவருடைய சந்ததியை குறித்து நாம் இப்போது தியானித்து கொண்டிருக்கிறோம். அவன் வருகிறான், திரும்ப வருகிறான், வந்து ஜெபம் பண்ற, ஆண்டவரே நான் கோலும் கையுமாக போனேன். ஹல்லேலூயா. ஆனால் என்னை 2 ஆசீர்வாதங்களோடு கடந்து வர பண்ணினீங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை நம்புங்கள், கர்த்தருடைய வார்த்தை நம்புங்கள். வார்த்தையாக இருக்கிற தேவனை
நன்றாய் கவனி, வார்த்தையாய் இருக்கிற தேவனை, அவரால் கொடுக்கப்பட்ட வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு அது தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. அதை நம்புங்க. உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இதுக்கப்புறம் யாக்கோபு என்ன பண்றாரு? தான் சகோதரத்தில் தப்பித்துக் கொள்வதற்காக தன் ஜீவன் போயிடக்கூடாது, தன் பிள்ளைகளுடைய ஜீவன், மனைவியோடைய ஜீவன் போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் என்ன பண்றாரு? யோர்தானுக்கு எல்லாரையும் அப்புறப்படுத்தி இக்கரையில் நின்று அவர் போராடி ஜெபிக்கிறார். அந்த போராட்டமான ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். உன் பேர் என்ன? யாக்கோபு, இனி நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனையோ முறை வியாதியோடு போராடினீங்க, மனுஷனோடு போராடினீங்க, பண கஷ்டத்தோடு போராடினீங்க. எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முடிவை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நிச்சயமாகவே நீ போராடுகிற எல்லா போராட்டத்துக்கும், எல்லா கடன் பிரச்சனைக்கும், எல்லா லோன் பிரச்சனைக்கும் கர்த்தர் இப்போது ஒரு முடிவை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்கே இருக்கிற அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமாண்ணா? நான் முன்ன போல ஜெபம் பண்ணுறதே இல்லை. அதிகாலை 4 மணி 5 மணி ஆயிடுச்சுன்னா ஏசப்பாவோடு நான் பேசுவேன், ஜெபம் பண்ணுவேன். இப்போ அந்த அனுபவம் எனக்கு இல்லை. இன்றைக்கு கர்த்தர் அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை அது ஒரு நாள் வீண் போகாது. அல்லேலூயா. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போது கெட்டு போகாதே. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போது கெட்டு போகாதே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தேவன் நமக்கு அடைக்கலமே. எந்த நேரமும் அவர்தான் நமக்கு ஒத்தாசை. அல்லேலூயா அல்லேலூயா. 100 பேர் இருப்பாங்க, பணம் இருந்தா. எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும் ஆண்டவரை போல, அந்த அப்பாவை போல, அந்த ஏசப்பாவை போல ஒருவர் கூட இந்த பூமியில இல்லை. நல்லவன் ஒருவனும் இல்லை. இந்த காலங்களில் அப்பா ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சிருந்தா தான் அப்பா. அப்பா காசு கேட்கும் போதெல்லாம் கொடுத்தா தான் அப்பா. அதே போல தான் அம்மாவும். தோழனோ தோழியோ சகோதரனோ பணம் இருந்தால் தாங்க. ஆனால் ஏசப்பா அப்படிப்பட்டவர் அல்லங்க. பணம் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் உன்னோடு கூட வருவார். அல்லேலூயா அல்லேலூயா. யாக்கோபு எதுவுமே இல்லாமல் போனா. அவன் எதுவுமே இல்லாம கையில கோலும் கையுமா தான் அவன் தன் மாமனுடைய வீட்டுக்கு. ஆனா திரும்பி வரும்போது 2 ஆசீர்வாதங்களோடு கறந்து வர பண்ணினாரையா. அவர்கள் எல்லாரும், ஆபிரகாம் இருந்தாலும், ஈசாக்கா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் நம்பினது கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரம் சொல்லுகிறாரு, இந்த தாசனாகி யாக்கோபே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்றாரு, தாய் மறந்தாலும், நான் இப்படி சொல்றேன், தாய் மறந்தாலும், கணவன் மறந்தாலும், தந்தை மறந்தாலும், பிள்ளை மறந்தாலும், யார் மறந்தாலும் கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். அல்லேலூயா. நான் இப்போது கூடுதலாக சொல்லுகிறேன், உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்ன ஆண்டவரத்தில் இத்தனை ஆண்டு காலமாக நான் இப்படி சொல்லுகிறேன், 11 மாதங்களாக நீ வைத்த விண்ணப்பத்தை அவர் மறப்பாரோ? வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது 65ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, விண்ணப்பத்தை கேட்கிறவர். அல்லேலூயா.
நம்ம தேவை யாருக்கிட்டனா சொல்லி பாருங்களேன், உதாசீனப்படுத்திடுவாங்க. ஆனால் ஏசப்பா கிட்ட சொல்கிற அந்த நல்லா கவனிங்க, நாம் விடுகிற கண்ணீர் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, திக்கற்றருடைய ஜெபத்தை அவர் தள்ளாதவர், புறக்கணிக்காதவர். உன் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. உன் பிள்ளையினுடைய கண்ணீரை காண்கிற தேவன் இருக்கு, அழுகுறலை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நிச்சயமாய் உன் வாழ்க்கையிலே நல்லா கவனி, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. எனக்கு வயது 39 ஆகுது. என்னிலும் வயதிலே மூத்தவர்கள் கிறிஸ்துவை ருசி பார்த்தவர் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், நானும் உங்களைப் போல ஒரு மனிதன் தான். நான் திரும்ப சொல்ல வெக்கப்படலை, நான் திரும்ப சொல்ல வெக்கப்படலை. கிட்டத்தட்ட 3,20,000 ரூபாய் கடனை ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 3,20,000 ரூபாய் கடனை நான் அடைச்சிருக்கிறேன். இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரெண்டாவது காரியத்தை நான் சொல்லுறேன், கர்த்தர் கொடுத்த ஈவு. எப்படி அடைச்சிருப்பேன்? நான் திரும்பி பார்க்கிறேன், அதை அடைச்சது நான் அல்ல, அவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி அதிலிருந்து வெளியே பல லட்சத்தில் நீங்கள் கடன் இருப்பீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கடனை எல்லாம் அடைக்க செய்தவர் கர்த்தர், அந்த கடனை அடைக்கும்படியான ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தர். ரெண்டாவது காரியம் சொல்கிறேன், என்னுடைய 39 வயசில் 16 வருஷம் ஊழிய அனுபவத்தில் 8 வருட இல்லற வாழ்க்கையில் கர்த்தர் எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்னை நடத்துகிறார். ஒரு குறையும் கூட என் வாழ்க்கையில் வைக்கல. பண கஷ்டம் எனக்கு இல்லை, அது இருந்தாலும் அதுக்கான தேவை ஆண்டவர் சந்திப்பார். ஒரு குறைய வைக்கல, சாப்பாட்டுக்கா குறை வைக்கல, வீடா குறையில்லை, ஊழியமா குறையில்லை. அவர் எதுவுமே எனக்காக என்ன பண்ணலை, குறை வைக்கல. ஆனால் அவருக்கு தான் நான் நிறைய குறை வச்சிருக்கிறேன். என்ன, அவருக்காக இன்னும் என்ன பண்ணலை, கடுகு அளவு ஊழியம் கூட நான் செய்யணும். அல்லேலூயா. அவர் எனக்காக யாவை செய்து முடித்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் தலை உரத்த சத்தமாய் தன் தலையை சாய்த்து எல்லாம் முடிந்தது. ஆனால் அவர் விட்டு சென்ற பணியை செய்ய, நன்றாய் கவனிங்க, அது ஊழியக்காரரா முழு நேரத்துக்கு வந்து தான் செய்யணும் இருக்குதா என்ன? யாரை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர் முன்குறித்து இருக்கிறார், அவளை அழைத்திருக்கிறார், அவளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கும் போது அந்த அழைப்பை ஏற்று வந்த உடனே நிச்சயமா கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. வார்த்தையை நம்புங்க, உங்களை அழைக்கிறவர் அவர் தான் உண்மையுள்ளவர். மனுஷன் நான் சொல்லலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை ருசி பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களை அழைக்கிறவர் எப்படிப்பட்டவர், நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம். ஒரு வசனம் சங்கீத புஸ்தகம் விதமாக இருக்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா ஜெபம் பண்றோம்? எத்தனை பேர்? வசனம் சொல்லுது, முழு இருதயத்தோடு துதிச்சா எப்படி துதிப்போம்? முழு பலத்தோடு. சண்டை போடும்போது நன்றாய் கவனியுங்கள், அது கிறிஸ்தவராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், துதிக்கும் போது அவ்வளவு பலம் வரல, துதிக்கும் போது அவ்வளவு சத்தம் வரல, அவ்வளவு பலம் வரல. ஆனா அதே பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடும் போது எங்கிருந்து தான் வருது அந்த பலன்? எனக்கு புரியல, எங்கிருந்து வருது அந்த பலன்? பக்கத்து வீட்டில் சண்டை போடும் போது, அல்லது உடன் வருகிற விசுவாசியோடு சண்டை போடும் போது, அது பிசாசு கொடுக்கிற பலன். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடும் அவரை நாம் சேவிக்க வேண்டும். நான் திரும்ப சொல்ல வைக்கப்படலை, என்ன நோக்கத்துக்காக நீங்க வந்திருக்கிறீங்க? கர்த்தரை துதிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க, வசனத்தை கேட்க, உங்க விண்ணப்பங்கள் அவரிடத்துல முறையிட, கேட்ட சத்தியத்தை வாழ்நாளில் அப்பியாசப்படுத்த தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அதை செய்யணும், திருச்சபையில் செய்யணும். நன்றாய் கவனிங்க. பெரிய
உங்களுக்காக ஜெபிச்சு ஆவில ஆயத்தமாகி வந்திருக்கிற ஊழியக்காரங்க சிந்தித்து பாருங்கள். நாம் அவர்களை காட்டிலும் எந்த அளவு தேவனை மகிமைப்படுத்தணும்? நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா. இந்த துதிக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு முடிவை கட்ட போகிற 2026. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 2026 ஏன் போனோம்? 2025 11வது 12ஆம் மாதத்துக்குள்ள வாலிபர்கள் மீது விசேஷித்த ஒரு ஆவி, விசேஷித்த ஒரு அபிஷேகம் சகோதரர்களுக்குள்ளே கர்த்தர் தாம் எதிர்பார்க்கிற அந்த பழைய அபிஷேகத்தை புதுப்பித்து ஒரு புதிய வல்லமையை, ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆதியில் இருந்த அந்த அபிஷேகம் மறுபடியுமாய் ஊற்றப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியிலே துள்ளின அந்த அபிஷேகம் மறுபடியுமாய் திருச்சபைக்குள்ளே அது இறங்கி வரப்போகிறது. நான் இன்னொரு காரியத்தை ஸ்கிரீனுக்கு வெளியே வந்து சொல்றேன். ஏன்னா ஒரு நாள் ட்ரைனிங் 2010ஆம் ஆண்டுல நீங்க நான் முட்டி போட்டு ஜாப் பண்ணி கொண்டிருக்கேன். இந்த இடத்துல முட்டி போட்டுட்டு இந்த பக்கமா பார்த்து நான் ஜாப் பண்ணி கொண்டிருக்கேன். ஜாப் பண்ணி கொண்டே இருக்கும்போது ஆவியானவர் பேசுறாரு. அதை பார்க்குறேன். அந்த பக்கத்து சபை இருக்கு பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. பக்கத்து சபை லைட்லாம் போட்டு பார்த்தீங்களா? அங்க பார்த்தா ஒரு பெரிய பலிபீடம், ஒரு பெரிய பலிபீடம், அந்த சபையில பெரிய பலிபீடம். அதுல எரிகிற அக்கினி, அவியாத அக்கினி, அதுல இருக்கிற அபிஷேகம் அப்படி பிரதட்சணமா நான் பார்க்கிறேன். சபைக்கு நடுவே அந்த அபிஷேகம் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படியே ஆவி, அப்படியே அனல் எரிந்து அங்க இருக்கிற அபிஷேகம் இருக்கிறது. அப்படியே இங்கிருந்து பார்க்கிறேன், இங்கிருந்து பார்க்கிறேன். நல்லா கவனிங்க. இங்கே எரிந்த அக்கினி, ஆனா அங்கிருந்த அந்த 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 அபிஷேகம் நான் சொல்றது 2010 அங்க எரிந்து கொண்டிருக்கிற அபிஷேகம், அங்க அங்க இருந்த அந்த அந்த அபிஷேக வல்லமை மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, இந்த 2025ஆம் ஆண்டுல 26ஆம் ஆண்டுல அதை காட்டிலும் அல்லேலூயா மோசேக்கு முன்பாக இருந்த அக்கினி அபிஷேகத்தினால் வேதம் சொல்லுது அவர் அக்கினிமயமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எல்லா ஆவிக்குரிய முடக்கத்துக்கு ஒரு முடிவை கட்ட போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல நிச்சயமாகவே நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. ஜபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. 2 காரியங்களை நான் சொல்லி முடிக்க ஏவப்படுறேன். கேள்வி கேட்டால் சில கேள்விகள் நகைச்சுவையாகத்தான் இருக்கும். எத்தனை பேர் பல்லு வளர்க்குறீங்க? பல்லு வளர்க்குறீங்க? எத்தனை பேர் குளிக்கிறீங்க? என்னையா கேள்வி? நான் குளிச்சுட்டு தான் பல்லு வளர்க்கிட்டு தான் வந்திருக்கிறேன். என்னையா கேள்வி கேட்குறீங்க? ஓகே, உங்கள் பற்களை பிரஷ் செய்வதனாலே உங்கள் பற்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கிறது. குளிப்பதினாலே உங்களுடைய சரீரம் சுத்தமாகிறது. இனிமே பல்லு தேய்க்கும் போதெல்லாம் என் வாய் மட்டும் இல்லை, என் வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாக இருக்கணும். அல்லேலூயா. குளிக்கும் போது ஆண்டவரே என் சரீரம் சுத்தமாயிடுச்சு, என் இருதயம் கூட சுத்தமாக இருக்குது. இனிமேல் குளிக்கும் போதெல்லாம் அப்படி நினச்சி குளிங்க. வெளிப்புறத்தை நம்ம சுத்தமாக வச்சிருக்கிறோம், ஆனால் இருதயத்திலிருந்து வர வார்த்தை. பிள்ளைங்களை கூட பார்த்து, 2 பிள்ளைங்களை நீங்கள் தான் பெற்றீங்க. 2 பிள்ளைங்களை யார் பெற்றது? நீங்கள் தான் பெற்றிருக்கிறீங்க. ஒரு பிள்ளைய இது நல்லா வரும், இது ஒன்றுமே வராது. 2 பிள்ளைங்க நீங்கள் தான் பெற்றீங்க. 2 பிள்ளையை பெற்றெடுத்தது நீங்கள் தான், தாய்மார்களாகி நீங்கள் தான். அப்போ உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை, நீ மாடு தாண்டா மேய்ப்ப. ஒரு பாஸ்டர் அப்படி தான் சொன்னார். அப்படி தான் நகைச்சுவையாக சொன்னார். என்ன சொன்னாருன்னா, டே நீ படிக்க லாக்கவே இல்லைடா, நீ மாடு மேய்க்க தானே லாக்கி அப்படி சொன்னார். 10th பார்த்தா அவர் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலு. நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை தாங்க நம்முடைய வாழ்க்கை. மறந்துடாதீங்க. நம்ம வாயிலிருந்து யார் பேசணும்? ஆண்டவர் பேசணும். ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பெருமையான வார்த்தைகள், வீண் பேச்சுகள்
நம்பிக்கை உள்ள வார்த்தைகள் வருகிறதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாவை திறந்தால் கிருபையும் சத்தியமும் நிறைந்த வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருது. நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? சபைக்கு வந்தா சோத்திரம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நல்லவரா, ஹல்லேலூயா சொல்ல, ஹல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நீங்க சோத்திரம் சொல்லிக்கிறீங்க? இதுலயே தெரிஞ்சிடும் நம்ம கிறிஸ்துவ குடும்பமா இல்லையான்னு. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எத்தனை பேர் சோத்திரம் சொல்லிக்கிறீங்க? அம்மா சோத்திரம்மா. நான் எங்கள் அம்மா இப்படி தான் சொல்லுவேன், ரீனாம்மா சோத்திரம் ரீனாம்மான்னுவேன். எங்கள் அப்பாவை தேவசாக ஐயா சோத்திரையான்னுவேன். சோத்திர திவ்யா எங்கள் தங்கச்சி சொல்லுவேன், சோத்திர திவ்யான்னு சொல்லுவேன். குட்டி பிள்ளைங்களுக்கு கூட நான் சோத்திரம் சொல்லுவேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்துக்கு நாம் இறுதி நேரத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்து விட்டோம். இனியாவது 16 நாட்கள், இன்றைக்கு 16வது நாள், நவம்பர் மாதத்தில் 16வது நாள். இன்னும் எத்தனை நாள் இருக்குது? அதில் ஒரு 31, 30, இதில் ஒரு 15, கிட்டத்தட்ட 45 நாட்கள் வச்சுங்களேன். இந்த 45 நாட்களாவது நீங்கள் ஜெபிங்களேன். இந்த 45வது நாட்களாவது காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1வது சங்கீதத்திலே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மனத்தை போல் இருப்பான். அவன் செய்து வாய்க்கும். அல்லேலூயா. இந்த 45 நாட்கள் எந்த ஒரு மனிதன் ஜெபிக்க போகிறானோ, எந்த ஒரு மனிதன் வேதத்தை வாசிக்க போறானோ, எந்த ஒரு மனிதன் ஆவியில் ஜெபிக்க போகிறானோ, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறானோ, அவனுக்கு நல்ல முடிவை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார், ஈசாக்கு நம்பினார், யாக்கோபு நம்பினார். அதன் பின் வந்த எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினாங்க. அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாய் இருக்கும், முடிவு உங்களுடைய வாழ்க்கையிலே சம்பூர்ணத்தை தேவன் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேலே வச்ச நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. உங்கள் நம்பிக்கை யார் மீது இருக்கணும்? வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை அது ஒரு நாள் வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நாம் நம்புவோம், நிச்சயமாய் நல்லதே நடக்க நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. ஜெபிக்க கூடாது இருக்கிற வாழ்க்கை மாறும், வேத வாசிக்க கூடாத வாழ்க்கை மாறும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அவர் யாவையும், இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ண எல்லா விண்ணப்பத்துக்கும் ஆண்டவர் வருகிற வருஷத்தில் அதற்கான பதிலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா வருகிற வருஷத்தில் நிச்சயமாய் அதற்காக ஒரு முடிவு உண்டு பண்ணுவார். வேதம் சொல்லு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம்.